பிரார்த்தனைன்னா இறைவன்ட்ட பாவ மன்னிப்பு கேட்கறது தான் பிரார்த்தனை. முதல்ல பாவ மன்னிப்பு, அடுத்து பாதுகாப்பு, அடுத்து உதவி. இது 3 தான். பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கணும், அடுத்து இறைவன்ட்ட பாதுகாப்பு தேடணும், உதவி தேடணும். இதுதான் பிரார்த்தனையுடைய அடிப்படையே. நம்ம இறைவன்ட்ட என்ன கேட்குறோம்? அவன் அளவற்ற அருளாளன்னு நமக்கு தெரியும். அருளாளன் தான் சொல்றான், பொருளாளன்னு சொல்ல. நம்ம அவன்கிட்ட என்ன செய்யறோம்? பிரார்த்தனை பேர்ல பொருளை கேட்குறோம், அறிவை தேடுறோம். ஞானத்தையும் அருளையும் கேட்காம பொருளையும் அறிவையும் தேடுறதுனால அது நமக்கு என்ன செய்யுது? பிரார்த்தனை பயனளிக்க மாட்டேங்குது. இப்போ இவனோட இறைவனுடைய பண்பை புரிஞ்சுக்கணும். அவன் அருளாளன், அவன்கிட்ட அருளை தான் கேட்கணும், பொருளை கேட்கக்கூடாது. அவன் ஞானம் உடையவன், ஞானத்தை கேட்கணும், அறிவு கேட்கக்கூடாது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம்? அறிவையும் பொருளையும் தேடிக்கிட்டே இருக்கிறோம். நம்மளோட பிரார்த்தனை பயனளிக்க மாட்டேங்குது. ஏன் கேட்டால் பிரார்த்தனை பயனளிக்க மாட்டேங்குது? இதான் முக்கியம். இன்னொரு விஷயம் சொல்றேன். பாவத்தின் காரணமாக தான் உங்களுக்கு துன்பமும் கஷ்டமும் இருக்கும். அடுத்து நிராகரிப்பு, அடுத்து இணை வைப்பு. 3 விஷயம் இருக்கு. பாவத்துக்கு என்ன காரணம்? ஒன்று வரமீறுதல்.